டாக்டர் வெங்கட் பிரபு கோட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸில் மங்காத்தாவை விட ஒரு 10 மடங்கு ஒரு பெரிய படமாக இருக்க போகுது, மங்காத்தாவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் கம்மி தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் கோட் வந்து மங்காத்தா ஆன் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இந்த அளவுக்கு இந்த படம் இருக்கா? உண்மையாகவே மங்காத்தா படத்தில் இருக்கக்கூடிய விநாயக் மகாதேவ் கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குமா, இல்லை கோட் படத்தில் இருக்கக்கூடிய சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் பேசிட்டு ஒரு மைல்டு ஸ்பாய்லரோட ஒரு டீட்டெயிலான ஹானஸ்ட் ரிவ்யூவில் என்னோட ஒப்பீனியனாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு நான் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா அந்த படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய கதை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. படமா கதையா கேட்டிங்கன்னா ரொம்ப அறுத பழசான ஒரு கதையாக தான் தெரியும். பட் ஒரு சுவாரஸ்யமாக அந்த 3 மணி நேரத்தை வந்து சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ரிமிசஸ் செட் பண்ணுறதுக்கு, அதாவது யார் இவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ப்ரிமிசஸ் செட் பண்ணிட்டு இன்டர்வலில் தான் கதையே ஆரம்பிக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக டக்குன்னு என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே போகிறாங்க. விஜய் அவர்களுடைய முந்தைய 2 படங்களை விட இந்த படம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக மங்காத்தாவா இல்லை கோட் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டை விட மங்காத்தா வந்து ஒரு படி அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் மங்காத்தா இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மங்காத்தா படத்துல மகத்தோட ஒய்ஃப், அதாவது அஞ்சலியை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்னோட ஒய்ஃபை எப்படியோ காப்பாத்திருங்க அப்படின்னு அழுவும் போது அஜித் அவர்கள் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பார் இல்லையா, அது வந்து வழக்கமாக நம்ம பார்த்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது நம்ம ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அது வந்து நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. அப்படி சர்ப்ரைசிங்காக இருந்ததுனால அந்த படம் வந்து இப்போ பார்த்தா கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கோட்டில் வந்தால் விஜய் அவர்களுடைய அந்த டிஏஜிங் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்கான மெனக்கடலும் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே எங்கேஜிங்காக வச்சிருக்கு. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஜய் ரசிகனாக இருக்கணும். விஜய் அவர்களுடைய கரிஷ்மா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து இருக்கேன்ப்பா, இப்போ அந்த அழகிய தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷேட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கணும்.